அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு எல்லாம் சந்திப்பதை மகிழ்கிறேன். துபாய், ஷார்ஜா, அபுதாபி என்ற ஒரு நூல் நான் வெளியிட்டுள்ளேன். அதில் 26வது துபாய் குடுகுடு பேருந்து நிறுத்தமும் வீடுகளும் ஃபோட்டோ அப்லோடும் போது ஏர்போர்ட் ஃபோட்டோ முதலில் வந்துவிட்டது. சரி வாங்க, ஏர்போர்ட்லேருந்து இறங்கி போய் எக்ஸலேட்டரில் மிதந்து போய் வெளியேறி டாக்ஸி பிடித்து நகரை பார்ப்போம். 2015களில் தான் நான் ஹைதராபாத்தில் ஏசி பேருந்து நிறுத்தத்தை பார்த்துள்ளேன். இது 2009 போனது. அதுவும் துபாய்க்கு. அதுவும் ஏர்போர்ட் போவது மட்டுமே. ஆனால் 2009லேயே துபாயில் ஏசி பேருந்து நிறுத்தத்தை பார்த்து வியந்தேன். பேருந்து நிறுத்தமே ஏசி. துபாய் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில் மாபெரும் வளர்ச்சி அடைந்த ஊர். பெட்ரோலை மட்டுமே நம்பியிராமல் ஷாப்பிங் மால்கள், உலகத்தர சுற்றுலாக்களுக்கு ஏற்றபடி டால்ஃபின் ஷோ, சாண்ட் சஃபாரி, பெல்லி டான்ஸ், ஸ்னோ வேர்ல்டு, ஐஸ் விளையாட்டுக்கள், வான் விளையாட்டுக்கள், அதாவது கிளைடிங், பேராகிளைடிங் மற்றும் டன் பேஷிங், குவாட் பைக்கிங், ஸ்கை டைவிங், ஸ்கீயிங், ஸ்கூபா டைவிங், ஹாட் ஏர் பலூன், வாட்டர் தீம் பார்க்ஸ், டீப் சீ ஃபிஷ்ஷிங் என தொழில் வளத்தை பெருக்கி வச்சுருக்காங்க. அதுதான் இதுதான் அந்த பஸ் ஸ்டாப். எவ்வளவு அழகாக வடிவமைச்சிருக்காங்க. வெயில் தாக்காமல் இருக்க எல்லா பஸ் ஸ்டாப்புமே ஏசியில் குழுகுழுன்னு இருக்குது. சாலை எல்லாம் படு தூய்மை. லூலு ஷாப்பிங் சென்டரில் கிறிஸ்மஸ்க்காக உள்ள சாண்டா கிளாஸ் பொருட்கள் என்னை கவர அதையும் புகைப்படம் எடுத்தேன். ஷாப்பிங் மால் அடுத்து வந்தது. இது நம்மூர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி தெருவுக்கு தெரு இருக்குது. அடுக்குமாடி வீடுகள், பொதுவாக 2 அல்லது 3 அல்லது 4 அடுக்கு மாடிகள். அங்கே ஒவ்வொரு ஃப்ளோரிலும் கிளீனிங் நடைபெறும் போது அறிவிப்பு ஸ்டாண்ட் ஒன்றும் வைத்திருப்பார்கள். இந்த மிக்கி மவுஸ் பொம்மையும் பறந்து கொண்டிருந்தது அந்த ஈரமாக இருக்குன்றதுக்காக. ஒரு திருப்பூட்டு தாம்பாளம் வாங்க இங்கே உள்ள ஒரு கடைக்கு சென்றோம். அந்த கடை தெரு வீதி இதுதான். அங்கே உள்ள நாளங்காடி, டெய்லி மார்க்கெட், துபாய் முழுவதும் பாலைவனச்சோலை போல நீரூற்றுக்களும் பேரீச்சை மரங்களும் தான். பச்சை புல்வெளிகளும் வெகு அழகு. காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி செலவழிக்கிறார்கள். கடல் தண்ணீரை நன்னீராக்குறாங்களோ என்னமோ. கார்களின் அணிவகுப்பு. இங்கே உள்ள கார்களையும் அவற்றின் நளினத்தையும் பிரம்மாண்டத்தையும் கண்டு வியந்தேன். அடுக்கடுக்காய் பல பூச்செடிகள் வைத்திருப்பார்கள். அதே பள்ளிக்கூட பஸ்கள். இந்தியன் பப்ளிக் ஸ்கூல். 2012இல் கந்தசஷ்டி விழா நடந்த பள்ளி. அதுக்கு சென்றோம். அது ஷேக் சாயது ரோட்டில் அமைந்துள்ளது. இது துபாயில் வீட்டருகில் இருக்கும் 2 பேருந்து நிறுத்தங்களும் பக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றும். இரவில் ஜொலிக்கிறது அந்த பேருந்து நிறுத்தம். பேருந்திலிருந்து இறங்கி ரோட்டை கடக்கும் மக்கள். அம்மக்கள் கடக்கும் வரை மகிழுந்துக்காரர்கள் துளி கூட நகரமாட்டார்கள். மேலும் இங்கே அதிக வேகத்தில் நகருக்குள் வண்டி ஓட்ட மாட்டார்கள். அதெல்லாம் ஹைவேஸ் பைபாஸில் தான். மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகம். 10 மணி நேரத்தில் சவுதியில் இருந்து காரில் 2000 கிலோமீட்டரை கடந்து துபாய் வந்ததாக ஒரு தோழி ஒருவர் சொல்லியிருக்கிறார். வீடுகளின் அமைப்பு பலவிதம். அவற்றின் சாளரங்களும் படிகளும் கூட உப்பரிகை ஸ்டைலில் இருக்கும். அதன் மேலே ஒரு பால்கனி. பெருநகரத்தில் ஏதோ ஒரு தெரு. துபாயின் வினோத கட்டடங்களில் ஒன்று. அவ்வப்போது கவர்ந்து இழுத்ததும் கூடாது. பாரம்பரிய உடை அணிந்த அது அன்று வெள்ளிக்கிழமை மாஸ்க், எனவே விடுமுறை. மண்ணின் மைந்தர்கள் பெருமையோடு நடைபோட்டு சென்றார்கள். வளரும் இளஞ்சிறார்கள் நிச்சயம் பெருமைப்பட வேண்டும். ஏனெனில் அவர்கள் முன்னோர்கள் பெற்றோர்கள் பாலையையும் பசுமையாக்கி வைத்திருக்கிறார்கள். உலக அரங்கில் பேரோடும் புகழோடும் முன்னிறுத்தியிருக்கிறார்கள். நான் பார்த்த ஊர்களிலேயே துபாய், ஷார்ஜா, அபுதாபி 3 மறக்க இயலாத ஊர்கள். நன்றி.